பம்பாய் நகரத்தில் மிக பெரிய செல்வந்தனாக வாழும் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பெண் உண்டு. உலகத்தில் அவளுக்கு இல்லாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் இருந்தும் அவளுக்கு மனதிலே சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. ஏதோ ஒரு பயம், ஒரு திகில். எந்த நேரம் யார் என்னை கொல்லுவார்களோ, எந்த நேரத்தில் யார் என்னை என்ன செய்து விடுவார்களோ என்ற ஒரு பயம். உண்மையான அடைக்கலத்தை நாடி தேடி அலைந்து கொண்டிருந்தார். பழக்கம் போல ஒரு நாள் ஆலயம் போனார். எப்பொழுதும் போகிற ஆலயம் தான் அது. அன்று கர்த்தருடைய பந்தியில் சேரும் பொழுது போதகர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது, உனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை உள்ளத்தை உடைத்தது. எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரமா? எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரமா? திரும்ப திரும்ப எனக்காக உயிரையே கொடுத்த ஒரு தேவாதி தேவனுடைய சரீரமா இது என்ற அந்த சத்தியம் உள்ளத்தை தொட்டது. அந்த ஆல்டரில் வாங்கும் பொழுதே நடுங்கி போனார். தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். வாழ்க்கை தலைகளாக மாறியது, முழுவதும் மாறியது. பயம் மாறியது, திகில் மாறியது, எல்லா விதமான சஞ்சலமும் மாறியது. எனக்கு இப்பொழுது ஒரு அடைக்கலம் உண்டு. என்னை நேசித்து எனக்காக ஜீவன் கொடுத்த ஒருவர் உண்டு, அவர்தான் என் அடைக்கலம் என்று அவள் மகிழ்ச்சியோடு வாழ்கிறாள். மட்டுமல்ல, தன்னுடைய நிலைமையில் இருக்கும் கணக்கற்ற மக்களுக்கு அருள்நாதரை பற்றி சொல்லி அவருடைய ஆதாயமும் பண்ணி கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய அருள்நாதர் இயேசுதான். மட்டுமல்ல, தேவனுடைய மனுஷனாகிய மோசே சங்கீதம் 90:1 இப்படி சொன்னார், தேவனே, நீர் தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமானவர். ஒரே ஒரு நாள் அல்ல, தலைமுறை தலைமுறையாய் நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர். உபாகம் 33:27 அவன் சொன்னான், அநாதி தேவன் உன் அடைக்கலம், அநாதி தேவன் உன் அடைக்கலம். அவர் என்றென்றும் நமக்கு அடைக்கலமாக இருக்க போகிறார். இரண்டாவது உலக மகா யுத்தம் நடைபெற்று முடிந்த பொழுது அதிகமாய் தத்தளித்த ஒரு நாடு இஸ்ரவேல் நாடு. அது வரைக்கும் அது பிரிட்டிஷாரின் பாதுகாப்பில் இருந்தது. இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஜெயிக்க யூதர்கள் பிரிட்டிஷாருக்கு அதிக உதவி செய்தார்கள். முதல் உலக மகா யுத்தத்திலும் உதவி செய்தார்கள். அவர்கள்தான் இந்த TNT என்ற குண்டை கண்டுபிடித்து கொடுத்தார்கள். அப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்டது, பதிலுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன உபகாரம் செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஐயா, இஸ்ரவேல் நாடு எங்கள் சொந்த நாடு, தயவு செய்து அந்த நாடு எங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படியே கொடுத்தார். ஆனால் கொடுத்த மறுநாளிலிருந்து பிரிட்டிஷ் படைகள் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து வெளியேறிய மறுநாளிலிருந்து ஒரே குழப்பம். பாலஸ்தீனியர் விதம் விதமாக படையெடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுத்தார். ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. இதற்கு என்ன வழி என்று யோசித்தார்கள். ஒரு நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள யூதர்கள், அரசாங்கத்திற்கு சாதகமாக இருக்கும் யூதர்கள், அப்பொழுது பிரசிடென்டாக இருந்த ட்ரூமனை நடு ராத்திரி எழுப்பினார்கள். அரைகுறை தூக்கம் அவருக்கு. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். ஐயா, இஸ்ரவேல் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க உதவி செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது அது தனி நாடு என்று நீங்கள் அங்கீகாரம் பண்ணவில்லையே. அது தனி நாடு, அதை அமெரிக்கா அங்கீகாரம் பண்ணுகிறது என்று சொல்லிவிடுங்கள்.
அதன் பிறகு ஒரு நாடும் அதை தொடாது என்று சொன்னார். ராவோடு ராவாக நல்லது என்று சொன்னார். ஒரு பிரகடனம் செய்தார், இஸ்ரவேல் தனி நாடு, அதை யாரும் தொடக்கூடாது என்றார். அடுத்த நாள் காலையில் இந்த செய்தி வெளியாயிற்று. ஒரு பயம், ஒரு திகில் அண்டை நாடுகளை பிடித்தது. ஆகவேதான் இன்று வரைக்கும் 1948 இருந்து 57 ஆண்டுகளாக இஸ்ரவேல் நாடு நிற்கிறது. அந்த ஒரே ஒரு பிரகடனம். நமக்கும் அப்படித்தான். தேவாதி தேவன் நம்மை தலைமுறை தலைமுறையாய் காப்பாற்றுகிறார். ஒரே நாள் மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாக அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்து, இது என் மகன், இது என் மகள், இது என்னுடைய திருச்சபை, என்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கி இருக்கிறேன், நான் அவர்களுக்கு என்றென்றும் அடைக்கலமாயிருப்பேன், சந்ததி சந்ததியாய் அடைக்கலமாயிருப்பேன் என்று சொல்கிறார். என்ன மகிழ்ச்சி! ட்ரூமன் அன்று உடன்படிக்கை செய்தது போல, இஸ்ரவேல் நாடோடு உடன்படிக்கை செய்தது போல தேவனும் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். லூக்கா 22:20 பாருங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆகிய புதிய உடன்படிக்கை. ட்ரூமன் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்தார். இங்கு தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்த இயேசு நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இரத்த சம்பந்தமாய் நீ என்னுடையவன், என் இரத்தத்தை சிந்தி உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறேன் மகனே, என் மகளே, நான் தான் உனக்கு அடைக்கலம், தலைமுறை தலைமுறையாய் உனக்கு நான் அடைக்கலமாய் இருப்பேன். என் ரத்தம் சிந்தப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆனாலும் ரத்தத்தை சிந்தின அந்த நாளில் இருந்து உனக்கும் எனக்கும் உடன்படிக்கை உண்டு. நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆப்பிரிக்க நாட்டை அருள்நாதர் இயேசுவின் பாதத்திற்கு கொண்டு வருவதற்காக இங்கிலாந்து தேசத்திலிருந்து டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற பக்தன் புறப்பட்டு போனார். அந்த நாட்டின் பாஷை தெரியாது, வழி தெரியாது, எவ்வளவோ நெருக்கப்பட்டார். ஒரு நாள் அந்த ஆப்பிரிக்க குடிகளின் தலைவன் ஒருவன் அவரை கூப்பிட்டான், உணவு கொடுத்தான், எல்லா விதத்திலும் அன்போடு பேசினான். போக முன்பதாக, லிவிங்ஸ்டன், நீ தனிமையாய் போகிறாய், நான் உனக்கு ஒரு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். ஒரு கிளாஸில் பிராண்டியை ஊற்றினார். தன்னுடைய விரலின் ஒரு நுனியை கொஞ்சம் வெட்டினார். அதில் தன் இரத்தத்தை விழும்படி செய்தார். அந்த பிராண்டியை ஒரு பகுதியை தான் குடித்தார். மற்றொரு பக்கம் அந்த பிராண்டியை லிவிங்ஸ்டன் கையில் கொடுத்தார். லிவிங்ஸ்டன், உன்னோடு நான் இரத்த உடன்படிக்கை செய்கிறேன், நீ இந்த மறு பகுதியை குடி. இன்று முதல் உனக்கும் எனக்கும் உடன்படிக்கை. இதோ என்னுடைய முத்திரை கோல், இந்த கோலை உன் கையில் வைத்துக்கொள், நீ செல்லும் இடமெல்லாம் இந்த கோலை காண்பி, அப்பொழுது யாவரும் விளங்கிக் கொள்வார்கள் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது என்று. ஒருவனும் உன்னை தொடமாட்டான், ஒருவனும் உன்னை தொடவே மாட்டான் என்று சொன்னான். அப்படியே நிறைவேறிற்று. அன்று முதல் லிவிங்ஸ்டனை யாரும் தொட முடியாது. இந்த குறிப்பிட்ட தலைவனுடைய படைகள் முழுவதும் அவருக்கு பின்னால் இருக்கிறது என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இரத்த சம்பந்தமான உடன்படிக்கை, தலைமுறை தலைமுறையாய் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. எனவேதான் அவர் சொன்னார், தலைமுறை தலைமுறையாய் நான் உன் அடைக்கலம், தலைமுறை தலைமுறையாய் காப்பாற்றுவேன், என்றென்றும் உன்னை காப்பாற்றுவேன் என்று. என் அன்பிற்குரியவர்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் நமக்கு அடைக்கலம். நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் தலைமுறை தலைமுறையாய் நம் அடைக்கலம்.
நம்மை மட்டும் காப்பாற்ற மாட்டார், நம் பிள்ளைகளை மட்டும் காப்பாற்ற மாட்டார், பிள்ளைகளின் பிள்ளைகளை மட்டும் காப்பாற்ற மாட்டார், அவருடைய பிள்ளைகளையும் காப்பாற்றுவார். யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து தன் பெயரை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இன்று நம்முடைய உள்ளத்தை தேற்றிக் கொள்வோம், நம்முடைய உள்ளத்தை தைரியப்படுத்திக் கொள்வோம். எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என் அடைக்கலம், அவர் தலைமுறை தலைமுறையாய் என் அடைக்கலம், அவர் அநாதி தேவன், ஆகவே அநாதியாய் என் அடைக்கலம்.